இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, உம்முடைய பணியை இந்த உலகத்தில் செய்ய மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து மக்களை வழிநடத்துகின்றீர். நீர் தேர்ந்தெடுத்த மக்கள் வழியாக செய்கின்ற எல்லா நல்ல செயல்களுக்கும் நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். இதோ இந்த வேளையிலே திரு அவைக்கு திருத்தந்தை கிடைக்க வேண்டுமென்றும் அவர் தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டு திரு அவையை நல்ல முறையில் வழிநடத்த இறைவன் அவருக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்றும் ஜெபிப்போம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் புனித சின்னப்பரை எவ்வாறு தேர்ந்தெடுத்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. கிறிஸ்துவ மக்களை துன்புறுத்திய சவுலை அவர் பவுலாக, சின்னப்பராக மாற்றினார். பிற இனத்தாருக்கு எனது பெயரை எடுத்துரைக்க அவரை பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் நமக்கு கூறி, ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து நற்செய்தியை பிற இனத்தாருக்கு கொடுக்கின்ற கருவியாக இந்த உலகத்தில் உருவாக்கினார். நாமும் ஆண்டவரின் அருளை பெற்றிருக்கிறோம். அந்த அருளினால் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து நற்செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கும் கருவிகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தனது உடலையும் இரத்தத்தையும் நாம் வாழ்வதற்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. ஆண்டவரின் உடலை உட்கொள்கிற நாம் அவரின் அருள் பிரசன்னத்தை உணர்ந்து அவருக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருக்கின்ற மக்களுக்காகவும் ஜெபிப்போம். நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.